Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor, take control. Thy word, O Lord, as a lamp to my feet in all my ways. Okay, good morning. How are you? Welcome to my YouTube channel, Arise and Shine Nirmala. ஓகேங்க, இப்போ நான் எடுத்துக்கொண்ட போது மிகச்சிறிய ஒரு பகுதி the book of Psalm chapter 136 and the verses 23. அது திருப்பாடல்கள் அதில் 136வது அதிகாரம், அதில் வந்து 23வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, தாழ்நிலையிலிருந்த என்னை அவர் நினைவு கூர்ந்தார் அப்படின்னா, it is he who remembered us and our low estate. His love endures forever. தாழ் நிறைந்த என்னை நினைவு கூர்ந்தார், அவரது பேரென்பு என்றென்றும் நிலைத்துள்ளது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, it is he who remembered us in our low estate, for his steadfast love endures forever. அப்படின்னா அவரது பேரென்பு என்றும் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா, he remembers our low estate, நம்மளுடைய இரண்ட காலங்கள், வீக்கஸ்ட் மூமெண்ட்ஸ், டார்க்கஸ்ட் பீரியட், எல்லா நேரங்கள்லையும் அவர் நம்மை நினைவு கூர்றார். நினைவு கூர்ந்து அப்படியே விடுறதில்ல. he is very active on lifting us up. நம்மளை கைதூக்கி விடுறார், நம்மளை தூக்கி விடுறார். எந்த பிரச்சனையில் இருக்கிறோமோ அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்டு விடுகிறார். அதுதான் கடவுளுடைய அன்பு. இதில் வந்து எபிரேய மொழியில் இட் இஸ் இன் ஹீப்ரூ பியூட்டிஃபுல் வேர்ட் இஸ் திஸ் ஜக்கர். ஜக்கர் மீன்ஸ் என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, ரிமெம்பர், அவர் நினைவு கூறுகிறார். அப்படின்னா தாழ்வுற்ற நம்முடைய நிலைமையில் நம்மளை யார் நினைவு கூறுதுன்னா, நம் கடவுளாகிய ஆண்டவர், அவர் தான் நினைவு கூறுகிறார். அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்படுது, இட் இஸ் ஹீ ஹூ ரிமெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அவர் நினைவு கூறுகிறார். அப்படின்னா அப்போ அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக நம்ம நினைவு கூர்ந்து தம்முடைய உடன்படிக்கை, நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர் நம்மை கைதூக்கி விடுகிறார். அல்ல, அதே தான் இதில் வந்து இன்னொரு இடத்துல 113வது அதிகாரம், அதே திருப்பாடல்கள் 113வது அதிகாரத்தில் 7வது வசனம் என்னன்னு சொல்கிறதுனா, காட்ஸ் raises the poor from the ash and lift the needy from the ash heap. அப்படின்னா கடவுள் ஏழையரை கைதூக்கி விடுகிறார், தேவையில் இருப்பவர்களை, இந்த நீடி வறியவரை கைதூக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா யார்? கடவுள் தான் வந்து நம்மளுடைய நம்ம எந்த மோசமான நிலைமையில் இருந்தாலும், தாழ்வுற்ற நிலைமையில் இருந்தாலும் அவர் நினைவு கூர்ந்து, தம்முடைய வாக்குறுதியை நினைவு கூர்ந்து, தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்ம வந்து அந்த தாழ்வுற்ற நம்ம நிலையிலிருந்து அவர் நம்மளை கைப்பிடிச்சு தூக்கி விடுகிறார். அப்படின்னா கடவுளுடைய அன்பு, பேரன்புக்கு, அவருடைய முடிவில்லாத அன்புக்கு ஈடு இணையவே இல்லைங்க. இதில் வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஒன் எக்ஸாம்பிள். த புக் ஆஃப் ஜெனசிஸ், அதில் வந்து சாப்டர் 8 வசனம் 1. அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நோவாவுக்கு கடவுள் பாவம் பெருகின நிலையில் கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த அழிக்கிறாரு. அப்போ அழிக்கும்போது வந்து 40 நாட்கள் இடைவிடாது இரவும் பகலும் மழை வந்து பூமி எங்கும் வந்து என்னது வெள்ளப்பெருக்கு வந்துச்சு இல்லைங்களா. அதுக்கு முன்னால் கடவுள் நோவாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு ஆறுக்கு ஒரு பேழையை செய்ய சொல்கிறாரு. அதுக்குள்ளே அவரும் அவருடைய ஃபேமிலி ப்ளஸ் வந்து வைல்டு அனிமல்ஸ், அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் வகைக்கு ஒன்று, இனத்துக்கு ஒன்று, ஆண் பெண்ணாக உள்ள பூத்துறாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும், ஞாபகம் இருக்குது. அப்போது இந்த 150 நாட்களாக அந்த வெள்ளம் சூழ்ந்தது எல்லாமே, நோவா பேழைக்கு வெளியிருந்த அத்தனையும் மனிதர், மிருகங்கள் எல்லாமே அழிவுற்றது, தண்ணி மூடிச்சு. அப்போது என்னதுனாக்கா, அந்த நேரத்தில் வந்து God the Almighty
remembered Noah and the wild animals and the domestic animals who were with Noah inside the ark. அப்போ கடவுள் நினைவு கூர்ந்தாரு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு அவர் பண்ணுறாரு. He made a wind blow over the earth. அப்போ ஒரு காற்று அந்த பூமியின் மேலே வீச செய்யும் போது வெள்ளம் வடிஞ்சது. The water over the earth on the earth subsided. இவர் அதுக்கு பிறகு தான் நோவாவையும் அந்த உள்ள விலங்குகளையெல்லாம் வெளியேற செய்கிறார். இவ்வாறாக நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய டார்க்கஸ்ட் அதாவது இருள் சூழ்ந்த நேரங்களில் பிரச்சனைக்குரிய காலங்களில் கடவுள் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை தூக்கி விடுக்கிறார். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சிறு பாடலோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Again I want to tell you on the வசனம் திருப்பாடல்கள் 113வது அதிகாரம் 7வது வசனம். அங்கே என்ன சொல்கிறாரு? கடவுள் ஏழையை தூசிலிருந்து தூக்கி விடுகிறார், குப்பையிலிருந்து அவர் கைதூக்கி விடுகிறார், வறியவரை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.